லூர்து தொலைக்காட்சியின் ஞாயிறுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு, மகிழ்ச்சி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை. இன்றைய வாசகத்தில் நாம் காணக்கூடிய மகிழ்ச்சி எத்தகையதாக இருக்கிறது என்றால், வாழ்க்கையில் எனக்கு இனி மகிழ்ச்சியே இருக்காது, நிம்மதியே இருக்காது என்று மனமுடைந்து சோர்ந்து போய் இருக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக உனது வாழ்வில் மகிழ்ச்சி வரும், கண்டிப்பாக நீயும் மகிழ்ந்திருப்பாய் என்று ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நற்செய்தி இருப்பதை நாம் காண முடிகிறது. சக்கரியா, எலிசபெத். சக்கரியா தனது வாழ்நாளிலே பார்க்கின்ற போது, இனி எனக்கு பிள்ளை பேரு இருக்காது, இனி எனது தலைமுறையினர் வரவே மாட்டார்கள் என்று நினைத்து சோர்ந்து போயிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியானது கொடுக்கப்படுகிறது. உனது மனைவி கருவுற்று இருக்கிறார் என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, அவரால் நம்ப முடியவில்லை. ஒரு சிலரை நாம் பார்க்கின்ற போது, ஏன்பா ரொம்ப சோகமாகவே இருக்கிறிய, சந்தோஷமா இருப்பா என்று நாம் கூறுகின்ற போது அவர்கள் கூறுவார்கள், சந்தோஷமா இருக்கிறதுக்கான சூழல் வந்தாதானே என்று கூறுவார்கள். எதிராக நாம் கூறினோம் என்றால், அதெல்லாம் வாழ்க்கையில சோகமும் இன்பமும் துன்பமும் வந்து தான் போகும், அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொல்லுவார், வந்துட்டு போயிட்டா பரவாயில்ல, வந்தா போகவே மாட்டேங்குது, அப்போ நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது? என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே கண்டிப்பாக என்னால் பார்க்கவே முடியாது என்று என்ன செய்வோம்? மனம் நொந்து போயிருப்போம், மனம் சோர்ந்து போயிருப்போம், எல்லா விதமான நம்பிக்கையும் தளர்ந்து போயிருக்கும். அத்தகைய நம்பிக்கை தளர்ந்த உள்ளங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்திலே அல்லது மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்ற விதத்திலே நம்பிக்கை நிறைந்த ஒரு நிகழ்வை, ஒரு முன்னுதாரணத்தை தரக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பது இன்றைய நற்செய்தி. சக்கரியா அவர்கள் ஆண்டவர் திருமுன்பாக மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பிள்ளை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். தனது மனைவி எலிசபெத் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவருக்கு அருளி செய்ததை பார்க்கிறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, விரக்தி அடைந்த மனநிலை, விட்டுப்போன மனநிலை, சோர்ந்து போன மனநிலை, இனி முடியாது என்ற இந்த மனநிலை, இப்படிப்பட்ட மனநிலையிலே நாம் இருப்போமாயின் நாம் மனம் தளர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நமது நம்பிக்கையை நாம் கைவிட வேண்டிய அவசியமில்லை. தொடர்ந்து ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்ற போது கண்டிப்பாக நாம் நினைக்கக்கூடிய அந்த மகிழ்வு நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் இந்த மகிழ்வு ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அவரிலே நாம் நம்பிக்கை வைத்து அந்த மகிழ்வினை பெற்றுக்கொள்வ தளராது, மனம் தளராது, சோர்ந்து போகாது நாம் ஆண்டவர் திருமுன்பாக நிற்போம்.